எனக்கு கற்பனை என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்து திருமணம் செய்து அண்ணவரோடு பல ஆண்டுகள் உருண்டோடியது. அப்படி உருண்டோடி வளத்திலே எனக்கு ஒரு சூதனவள் இல்லை. தெரிஞ்சுக்கலாம் யாராருன்னு புரியுமா? யாரா டீ குடிக்கல அவங்களா டிப் பண்ணிக்கா. எனக்கு ஒரு அதான் டிப் பண்ணியாச்சு. எனக்கு ஈமை சடங்குகளை செய்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. நான் ஏன் நினைக்கின்றேன் ஏழைகள் கற்பனை என்று பெண்ணை மணந்து பல ஆண்டுகள் உருண்டோடியும் எனக்கு குழந்தை என்பதே இல்லையப்பா. குழந்தை இல்லை என்று குழந்தை இல்லை என்று நானும் என் மனைவியும் மனக்கட்டுப்பட்டோம். ஆனா என் மனைவியான கற்பனை ஒரு ஆறுதல் தெரிவித்தார். எத்தினா சொல்றது நீங்களா தானே கொஞ்சம் இருக்கணும். ஏனென்றால் என் மனைவி என்ன தெரிவித்தார், நமக்கு பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லையே, நீங்கள் ஒரு வேலை செய்தால் ஏதாவது ஒரு மறுமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்தால் நமக்கு
எனக்கு பின்னால் வாரிசு ஏற்படுமே ஆமாங்க, நாட்டையாளே. என்று என் மனைவி சொன்னாள். மனைவி சொன்னாங்க. கற்பெண்ணை வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நான் வேறொரு பெண்ணை மணந்து மணந்து, வாழுகாலத்திலே உங்கள் இருவருக்கும் சக்காலத்தி போராட்ட வரும். சக்காலத்தி போராட்டவரே. ஏனென்றால் அந்த கஷ்டத்தில் மீண்டு வரவே முடியாது. கஷ்டத்துல நாங்க எனக்கு வேண்டாம் மறுமணம் என்று சொன்னேன். வேண்டாம் சொன்னீங்க. ஆனா என் மனைவி என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நீங்கள் வேற எங்கேயாவது பெண் பார்த்து வாடியம்மா. ஓ, ஓ, ஓ.